அவர் தான் பவர்ஃபுல், இந்தியா தான் பவர்ஃபுல், 140 கோடி மக்கள் தான் பவர்ஃபுல், நம்ம தான் பவர்ஃபுல், பிஜேபி இஸ் பவர்ஃபுல். இந்தியாவில் எல்பிஜி சிலிண்டர் ஷார்டேஜ் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே நியூஸ் வந்துட்டு இருக்கு. நேற்று பார்லிமெண்ட்ல கூட பார்த்தீங்கன்னா அந்த ராகுல் காந்தி சிலிண்டரை வச்சுக்கிட்டு அவங்க டீம்ல இருக்கிறவங்க எல்லாம், காங்கிரஸ்ல இருக்கிறவங்க, கம்யூனிஸ்ட் எல்லாருமே சிலிண்டரை வச்சுக்கிட்டு ஒப்பாரி வச்சுட்டு இருந்தாங்க. நேற்று ஒரே ஒரு போன் கால் தான் ஈரானுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லி ஜெய்சங்கர்ஜி அவர்கள் ஒரே ஒரு போன் கால் தான் பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா நம்ம 90% மிடில் ஈஸ்ட்ல இருந்து வரக்கூடிய இந்த எல்பிஜி கேஸ், அந்த கேஸ் ஹார்மோஸ் என்ற பகுதியை கடந்துதான் வரணும் நம்ம கப்பல். ஆனா என்ன பிரச்சனை, ஈரான்ல அந்த பகுதியை தாண்டக்கூடிய எந்த கப்பலா இருந்தாலும் நாங்க அட்டாக் பண்ணுவோம் சொல்லி ஈரான் சொல்லி இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையிலேயே நம்ம அரசாங்கம் ஒரு போன் கால் தான் பண்ணியிருக்கிறாங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்திய கொடி போட்ட எந்த கப்பலா இருந்தாலும் நாங்க தாக்குதல் பண்ண மாட்டோம்ன்ற வாக்குறுதி ஈரான் கொடுத்திருக்கிறாங்க. வேற எந்த நாட்டுக்கும் இந்த சலுகையை கொடுக்கல. இதுதான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா ராகுல் காந்தி இல்ல மத்தவங்க யாராவது காங்கிரஸ்ல இருந்து வர்றது பெரிய ஜோக்கா தான் இருக்கே தவிர அது உண்மை கிடையாது. அதனால இனிமேல் அந்த பிரச்சனை இருக்காது. நம்ம பண்ண வேண்டியது இந்த கொடியை மட்டும் கப்பல்ல முன்னாடி போட்டணும், அவ்வளவுதான். நாங்க இனி தொட மாட்டோம். இஸ்ரேல், ஈரான், யுஎஸ் யாரா இருந்தாலும் சரிதான், இந்த கொடி இருந்தா நாங்க தொட மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா எல்லா பெட்ரோல் பங்க்ல போய் எல்லாம் இப்பயே நிக்கிறீங்க, அதெல்லாம் தேவையில்லை. 8 வாரத்துக்கு நம்ம ரிசர்வ் இருக்கு. இது 8 வாரத்துக்கு நம்ம ரிசர்வ் இருக்கு, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஜெய்ஹிந்த்.